ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷப்தீனா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்னங்கன்னா கார துவையல். இது வந்து நம்ம வீட்டு சைடில் வந்து கார புளிப்பு துவையல்னு சொல்லுவாங்க. இந்த துவையல் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஜீரோ ஆயில். நம்ம பெரும்பாலும் சமையல் சொல்லும் போது கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுறோன்னா இது ஆயில் இல்லாமல் எந்த ஒரு உணவும் செய்கிறதில்ல. கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் ஒரு ஸ்பூனாக ஆயில் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம ஆயிலை யூஸ் பண்ணாமல் இந்த துவையல் பண்ண போகிறோம். பெரும்பாலும் துவையல் சொல்லும் போது தேங்காய் பொட்டுக்களை போட்டு மிக்சியில் போய் அரைச்சி அப்படியே தொட்டு சாப்பிடுவோம். ஆனால் கொஞ்சம் லைட்டாக இங்கே இந்த புளி, வரமிளகா, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு இதை மட்டும் லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு போகிறோம் ஆயில் இல்லாமல். எதுக்காக கேட்டிங்கன்னா அந்த ஆயில் போட்டால் தன்மை மாற ஆரம்பிக்கும். அந்த ஹெல்த்தி அந்த ஒரு டிப்ஸ் கிடைக்காது, அதாவது நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்காது சொல்ல வரேன். ஸோ இப்போ இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் பேசிகிட்டே பண்ணலாம். கார துவையலுக்கு தேவையான பொருட்கள்: துருவிய தேங்காய் 1 கப்பு, வரமிளகாய் 4 நம்பர், கருவேப்பிலை சிறிதளவு, உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், புளி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சொன்ன இந்த தேங்காவோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குக்கிங் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது சமைச்சிட்டிங்கன்னா அப்போ அந்த பக்குவம் மாறும். அதாவது குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால்னு இருக்கும். இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா நீங்கள் சமைக்காமல் அப்படியே நீங்கள் பச்சையாக சாப்பிட்டீங்கன்னா அது குட் கொலஸ்ட்ரால். நீங்கள் வந்து கொஞ்சம் கொதிக்க விட்டு அது நல்லா வேக வச்சு அப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது பேட் கொலஸ்ட்ரால் ஆகும். அதுவும் சில பேர் டேஸ்ட்டுக்காக நம்ம சாப்பிட்றோம், அது ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. ஆனால் அதை அளவோட சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ஆல்வேஸ் நல்லது. ஸோ அதனால தான் நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்க, பழைய சோறுக்கு இந்த மாதிரி துவையல் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த துவையிலே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கருப்பு புளி நான் யூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த கருப்பு புளி தான் யூஸ் பண்ணோம். இந்த கருப்பு புளி எதுக்காக நான் இதில் யூஸ் பண்ணுறேன் கேட்டிங்கன்னா, இந்த கருப்பு புளியை லைட்டாக வந்து நம்ம பச்சையை அப்படியே வந்து அரைச்சிட்டு அப்படியே சாப்பிட்டா சில பேருக்கு வந்து கொஞ்சம் இந்த பிபி இருக்கவங்களாம் ப்ராப்ளம் வரும். அதனால் என்ன பண்ணுவோன்னா இந்த லைட்டாக துவையில வீட்டில் பெரியவங்க துவையல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், புளியை கொஞ்சம் லைட்டாக அப்படி பேனில் போட்டு சும்மா பேனில் லைட்டாக வறுத்து எடுக்கிறோம். அடுப்போட ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம், ஜீரோ ஆயில். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல இப்படி வறுத்து எடுக்கும்போது அந்த புளியோட தன்மை மாறும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. நம்ம வீட்டு சைடில் அடிக்கடி பண்ணுற ஒரு ரெசிபி இது. ஸோ இந்த மாதிரி புளி இதில் போட்டு இது கூட வரமிளகா, இந்த வரமிளகா ஒரு 4 வரமிளகா போடுறேன். இங்கே பாருங்கள், ஆயிலே போடல. அப்படி சில பேர் ஆயில் போட்டு அப்படி சாப்பிடணும்னு வச்சுன்னா நீங்கள் விருப்பப்பட்டால் பண்ணிக்கலாம். ஆனால் இது ஆக்சுவல் ப்ராசஸும் இந்த ஆயில் இல்லாமல் தான். இப்போ அந்த வரமிளகா வந்து 4 வரமிளகா போட்டிருக்கேன். எனக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாம் அப்படி வேணும்னுச்சுன்னா அந்த டைமில் இன்னொரு வரமிளகாவை நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? இந்தாங்க. இது கூட கொஞ்சம் உளுத்தம்பருப்பு. இந்த உளுத்தம்பருப்பு எதுக்காக நம்ம போடுறோன்னா காரணம் இருக்குது. இந்த உளுத்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முறுமுறுப்பு தன்மை கொடுக்கும். நீங்கள் சாப்பிடும்போது தேங்காய் வந்து அந்த ஒரு இனிப்பு தன்மையாக இருக்கும். புளிப்புக்கு வந்து நம்ம புளி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் சைடில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், காஞ்ச மிளகா காரத்துக்கு போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் பல்ல படும்போது நம்ம நாக்கில் படும்போது கொஞ்சம் கறக்க முடக்கம் இருந்தால் நல்லாயிருக்கும்ல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல லைட்டாக அந்த உளுத்தம்பருப்பு லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வறுத்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வறுத்துட்டு இதை அப்படியே ஒரு சின்ன ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அப்படியே அரைக்க வேண்டியதான். அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா இது வந்து பக்குவம் முக்கியமாக கொஞ்சம் குறை பக்குவம். நைஸாக அரைச்சின்னா துவையல் வேல்யூவே இருக்காது, நல்லாவும் இருக்காது, சாப்பிட முடியாது. இது என்னடா இது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம், துவையல் பர்டிகுலராக இந்த எல்லா டேஸ்ட்டும் கொண்டு வந்திருக்கும். கொஞ்சம் குறை தன்மை இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு பக்குவமாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த உளுத்தம்பருப்பு வறுத்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வறுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் எனக்கு ஒரு 3 நிமிஷம் டைம் எடுத்தது. இந்த மாதிரி பருப்புகளை வறுக்கும் போது நீங்கள் ரொம்ப கவனம் தேவை. அடுப்போட ஃப்ளேமு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். நீங்கள் வந்து அப்படி லைட்டாக அப்படி ஷேக் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல அந்த பருப்பு வறுப்படும் போது எல்லாமே ஒரே மாதிரியே வந்து ஈவன் ஆகும். மேல் பகுதி வந்து கருகாது, கீழ்ப்பகுதி வந்து கொஞ்சம் கலர் மாறாது. ஸோ அதனால் இந்த பக்குவத்தில் இருக்கணும். ஏன் வறுத்து யூஸ் பண்ணோம் காரணம் கேட்டிங்கன்னா, வறுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் வறுத்து யூஸ் பண்ணும்போது அந்த பருப்பில் வந்து அந்த ஈரத்தன்மை இருக்கும். அந்த ஈரத்தன்மை போனால் தான் உங்களுக்கு வந்து அந்த முறுமுறுப்பு தன்மை இருக்கும். நீங்கள் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி லைட்டாக வறுத்து யூஸ் பண்ணுறது. நீங்கள் வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் மாறுது பார்த்தீங்களா, இதுதான் பக்குவம். இந்த புளியும் சுட்ட புளியும் வந்து நீங்கள் இப்போ எடுத்து கையில் எடுக்கும்போது அப்படியே உடைய ஆரம்பிக்கும், தூளாக உடையும். அதனால தான் ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கணும்னு சொல்கிறது. வரமிளகா நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இந்த தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் வந்து திருவுண தேங்காய் இது இதில் போட்டிருக்கேன். இப்போ இந்த வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உளுத்தம்பருப்பு, புளி, வரமிளகா எல்லாத்தையும் இதில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணும்போது ஆல்வேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். கருவேப்பிலை குட் ஃபார் ஹெல்த். ஆனால் கருவேப்பிலை மேலே இன்றைக்கி வந்து வர்த்தக ரீதியாக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணும்போது அந்த கருவேப்பிலை நல்லா வர்றதுக்காக அந்த மருந்தெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மருந்தெல்லாம் நம்ம வந்து பச்சையாக அரைச்சி நம்ம இன்டேக் எடுக்கும்போது கண்டிப்பாக ப்ராப்ளங்கள் வரும்.
அதனால நல்லா வாஷ் பண்ணிட்டு, ரன்னிங் வாட்டர் வாஷ் பண்ணாது, ஒரு பாத்திரத்தில் நீங்கள் என்ன பண்ணால், ஒரு பாத்திரத்தை பெரிய பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சு அந்த கருவேப்பிலையாக இருக்கட்டும் கொத்தமல்லி நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ரன்னிங் வாட்டர் வாஷ் பண்ணும்போது சரியாக வந்து க்ளீன் பண்ண முடியாது, அதனால தான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் போட்ட பிறகு இப்போ நான் இதில் போய்ட்டு மிக்சியில் அரைச்சிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். மிக்சியில் அரைக்கிற பக்கம் திருப்பியும் சொல்கிறேன் 80% அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன், சரிங்களா? இப்போ வந்து இந்த துவையில வந்து நம்ம அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், அந்த கொஞ்சம் லைட்டாக குறகுற பக்குவம் பர்டிகுலராக இந்த மாதிரி இருக்கணும், தெரியுங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் குறை இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் நைஸாகவும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகுனா அது சாப்பிட பிடிக்காது. அதனால தான் அந்த குறைக்கிற பக்கம். நீங்கள் எடுக்கும்போது அந்த உளுத்தம் பருப்பு கொஞ்சம் அது கடக்கு முழுக்காக இருக்கும், அந்த புளிப்புத்தன்மை இருக்கும், காரத்தன்மை இருக்கும், தேங்காயோட இனிப்புத்தன்மை இருக்கும். சில பேருக்கு புளிப்பு பிடிக்கல அப்படின்னு நினச்சின்னா அப்போ அந்த புளிப்புக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக என்ன பண்ணலாம்னு நினச்சின்னா கொஞ்சம் மாங்காய் போட்டுக்கலாம். நல்லா மாங்காவை தோல் எடுத்த மாங்காவை இதில் ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சி பாருங்க, அது இன்னும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், வெரி குட் ரெசிபி. பர்டிகுலராக இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ரசம் சோறு கிள்ளி போட்ட சாம்பாருக்கெலாம் தி பெஸ்ட்டான ஒரு சூப்பரான சைட் டிஷ் இது. நீங்கள் சாப்பிட சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம்னு நினைப்பீங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ இன்றைக்கி நம்மளோட கமகம சமையலில் வந்து ஒரு அருமையான ரெசிபி நோ ஆயில் ப்ரிப்பரேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நாக்குக்கு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், சி பபாய், டேக் கேர்.